ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச வெனிலா ஐஸ்கிரீம். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனலில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எல்லா வீடியோஸும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். காய்ச்சின பால் 1 கப். நான் இந்த மெஷரிங் கப்பில் 1 கப் எடுத்திருக்கேன். சர்க்கரை 1/2 கப். பால் பவுடர் 50 கிராம். நட்ஸ் தேவையான அளவு. கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன். வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன். இப்போ ஐஸ்கிரீம் பண்ண ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் இப்போ 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. தேவையான பொருட்கள்லாம் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து 1/2 கப் சர்க்கரை. பாலும் சர்க்கரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க, அதாவது சோள மாவு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா கலந்து கொதிச்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா திக்காக இருக்கு. இதை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை கொஞ்ச நேரம் ஆற வச்சிருங்க. நல்லா ஆறுனதும் அதை ஒரு ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிடுங்க. அடுத்து இதில் 50 கிராம் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க.
அதையும் மிக்சியில் ஒரு டைம் அடிச்சிருங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்ககிட்ட எந்த எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்சியில் அடிச்சிருங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கண்டெய்னரில் ஊற்றிடுங்க. இப்போ இதில் மேலே நட்ஸ் தூவிக்கலாம். அடுத்து கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ். இது ஆப்ஷனல் தான், இது தூவணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை மூடி போட்டு 8 hours ஃப்ரீசரில் வச்சுடுங்க. 8 ஹார்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் இப்படி தான் சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு ஐஸ்கிரீம் பவுல் வச்சுட்டு நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்கூப்லேயும் இதை எடுக்கலாம், இல்லை நார்மல் கரண்டிலையும் எடுக்கலாம். இப்போ இது மேலே கார்னிஷ் பண்ண கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் தூவிக்கிறேன். அடுத்து கொஞ்சம் சாக்லேட் சிரப். நடுவில் ஒரு செர்ரி. வெனிலா ஐஸ்கிரீம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.